ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார்னா அது இவங்க தான். சின்ன வயசுலயே பரதநாட்டியம் கத்துக்கிட்ட ஒரு நடிகை. சினிமா மேல கொண்ட ஆர்வத்துல சென்னை வந்தவங்களுக்கு ஆரம்பத்துல கிடைத்தது எல்லாமே ஏமாற்றம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தொடர் முயற்சியால தனக்கான ஒரு தனி இடத்தை சினிமா துறையில பதிச்சவங்க தான் நடிகை சாவித்திரி. எம்ஜிஆர் உடைய பாதாள பைரவி படத்துல ஒரு சின்ன ரோல் கிடைக்குது. அடுத்ததா கல்யாணம் பண்ணிப்பாரு படத்துல வில்லியா நடிக்கிற ஒரு வாய்ப்பு. அத சூப்பரா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தேவதாஸ் படத்துல நடிக்க இருந்த கதாநாயகி விலக சாவித்திரிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதையும் அவங்க சூப்பரா பண்ணிடுறாங்க. இனி எல்லாமே ஏறுமுகம் தான். அவங்க நடிச்ச எல்லா படங்களும் பிளாக் பஸ்டர் தான். அந்த சமயத்துல ஜெமினி கணேசனை லவ் பண்ணத உறுதி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இது ஜெமினி கணேசனுக்கு 2வது திருமணம். சிவாஜி கணேசனோட சேர்ந்து நவராத்திரி, பாசமலர்னு 2 அழியாத திரைப்படங்களை கொடுத்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜியே 2 வேடத்துல நடிக்க தயங்கினப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 வேடங்களை நடிச்சு அசத்தி இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நடிகையர் திலகம் அப்படின்ற பட்டம் கிடைச்சது. ஹீரோக்களை மையமா வைத்து படங்கள் வந்த அந்த காலத்திலேயே இவங்கள மையமா வைத்து கதை எழுத ஆரம்பிச்சாங்க டைரக்டர்ஸ். நடிச்ச படம் எல்லாம் வெற்றி. சாவித்திரி ஸ்கிரீன்ல வந்தாலே ரசிகர்களுக்கு ஆரவாரம் தான். அதுக்கப்புறமா அவங்க தெலுங்கு பக்கம் போய் பல படங்களும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைரக்ஷனும் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பெரிய ஆசையான தமிழ்ல டைரக்ஷன் பண்றதுதான். அதையும் ப்ராப்டம் படம் மூலமா நடத்தி காட்டினாங்க. ஆனா அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையுது. அந்த தோல்வியில வந்த கடனால குடியிருந்த வீடும் போயிடுச்சு. அவங்க குடிக்கும் அடிமையாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு கம்பேக்கும் கொடுத்தாங்க. சினிமாவை தவிர்த்து பார்க்கிறப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்ப இந்தியாவுக்கு நிதி உதவி பண்றாங்க. மேடை நாடகம் போட்டு நிதி திரட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம தான் போட்டு இருந்த நகையை கூட கழட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவை ஆட்டி படுத்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது நடிகை சாவித்திரி தான். இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். அவருக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.